வணக்கம் நண்பர்களே. இந்தியாவின் தென்முனையில் 3 கடல்கள் சங்கமிக்கும் புனித பூமியில் அமைந்துள்ள கன்னியாகுமரி அம்மன் கோவில் 1000 ஆண்டுகளாக பக்தர்களின் நம்பிக்கையின் அடையாளமாக விளங்கி வருகிறது. இந்த கோவில் ஒரு வழிபாட்டுத் தலம் மட்டுமல்ல, வரலாறு, புராணம், ஆன்மீகம் மற்றும் பண்பாடு ஒன்றிணைந்த ஒரு புனித இடமாகும். புராண கதையின்படி பார்வதி தேவி கன்னிப் பெண்ணாக இத்தலத்தில் சிவபெருமானை திருமணம் செய்ய தவம் செய்ததாக கூறப்படுகிறது. ஆனால் திருமணம் நடைபெறாமல் போனதால் அவர் கன்னியாகுமரி அம்மன் என்ற திருநாமத்துடன் இத்தலத்தில் அருள் பாலித்து வருகிறார். இதனால் திருமணத் தடைகள் நீங்கவும் நல்ல வாழ்க்கைத் துணை கிடைக்கவும் ஏராளமான பக்தர்கள் இங்கு வந்து பிரார்த்தனை செய்கின்றனர். இந்த கோவிலின் மற்றொரு சிறப்பு அம்மன் அணிந்திருக்கும் மூக்குத்தி பற்றியது. பாரம்பரிய கதைகளின்படி அந்த மூக்குத்தியின் ஒளி மிகவும் பிரகாசமாக இருந்ததால் கடலில் பயணம் செய்த கப்பல்கள் அதை கலங்கரை விளக்கத்தின் ஒளி என்று தவறாக எண்ணியதாக சொல்லப்படுகிறது. இதனால் அந்த ஒளி நேரடியாக கடலுக்கு தெரியாதவாறு சில மாற்றங்கள்